இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்னு அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்தான தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப திருவேன். கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். அதனால என்ன, என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிறேன் வழியோடு அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தம்மேனா சின்ன தம்மேனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து கட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனைனா ஆமக்கறி தின்னா இல்லையான்னு ஒத்த. டேய் உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பல. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்? பெரிய அதனால தான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்கடா. ஆனால் பச்சை மட்டை வைத்தியம் உறுதி தான், உறுதி தான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1 கோடியே 80 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ.
என்னை தேடுவேன். நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். நீ வந்து அதனால என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவேம் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம், இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது, இந்த நொடியிலிருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்து விடு, மறந்து விடு. இந்த இடத்தில் இருந்து புதிதாக பிறந்தோம் என்ற உணர்வை பட வேண்டும். உனக்கு சோர்வு வருதா? தனியா இருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று நம் ஈசனை நம் சிவனை வழிபடுவது போல, பக்தி திரு முத்து திருநகை முருகனை பாடுவதை போல பிரபாகரன் 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 என்று 10 தடவை சொல்லு. சோர்வு வருதா? பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் என்று 10 தடவை சொல்லு. ஒரு தடவை கற்பனை செய்துவார். நம் அக்காவும் தங்கையும் சிங்கள ராணுவ வீரர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற போது கீழே கிடக்கிற நம் தங்கை என்ன நினைத்திருப்பால்? உலகெங்கும் இத்தனை கோடி அண்ணன் தம்பிகள், மாமமைத்தினர்கள், சித்தப்பன், பெரியப்பன்கள், இவ்வளவு பேர் மானத்திற்காக உயிரையிட்ட இனத்தின் மக்கள், இத்தனை பேர் இருந்து எனக்கு இந்த ஈன நிலையா என்று எண்ணி இருப்பாளா? என்னை அந்த எண்ணத்துக்குள் போ, அந்த எண்ணத்துக்குள்ளே போ. போராடி செத்தவன் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற நிலையிலே சிந்திய ரத்தத்தையும் கொடுத்த உயிரையும் உன் உரிமைக்காக உன் விடுதலைக்காக கொடுத்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் ஏந்திக்கொள். உன் சிந்தனை முழுக்க நிறைத்துக்கொள். சோர்வென்பது எங்கே வரும்? படுத்து கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் குடைபிடிக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரிதான், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை தன்மானமும் ஈனமானம் கொண்ட எண்ணுயிர் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். தம்பி பாலச்சந்திரனை பார், சுத்தி ராணுவ வீரர்கள் துவக்கோடு, பிஞ்சு குழந்தை, ஒற்றை மகன், ஒரு உறவினரும் இல்லை. அவன் என்ன நினைத்திருப்பான்? எத்தனை சித்தப்பன், எவ்வளவு பெரியப்பன், எவ்வளவு மாமன் மைத்துனன், என்ன அத்தா அக்கல, எவ்வளவு அக்கா தங்கை, யாருக்காக என் அப்பன் நாடு கட்டு போராடினான், யாருக்காக என் அண்ணாக்கா எல்லாரும் உயிரை கொடுத்தார்கள், என்ன நினைத்திருப்பான் அந்த பிஞ்சு நெஞ்சு சற்று நேரம் என்ன சிந்திச்சிருக்கும் என்பதை எண்ணிப்பார். உனக்கு சோம்பல் வந்தது, தற்சோர்வு வந்தது என்றால் பிறகு பார்க்கலாம். பக்கத்தில் நிற்க வைத்து 5 குண்டுகளை நெஞ்சில் பாய்ச்சி கொள்ளும் போது
நெஞ்சு கிட்டே துவக்கை கொண்டுகிற போது அந்த பிஞ்சு நெஞ்சு எவ்வளவு துடித்திருக்கும், எவ்வளவு யோசித்திருக்கும் என்பதை உயிரினுமை நீ உடன் பிறந்தார்கள் சிந்திச்சுப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். கால்களை இழந்து, கைகளை இழந்து, விழியை இழந்து, உறுப்புகளை சிதைய கொடுத்து களத்திலே நின்றார்களே நம் வீரர்கள். யாருக்காக? எனக்கு கால் இல்லை, பரவாயில்லை, சுதந்திர தாயகத்தில் என் உடன் பிறந்தார்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. எங்கள் கண்கள் சிதைந்து போனது, ஆனாலும் பரவாயில்லை, விடுதலை பெற்ற தாயகத்தை எங்கள் பிள்ளைகளின் கண்கள் பார்க்கட்டும் என்பதற்காக. கைகள் இல்லை, இதற்காக. எங்களுக்கு இல்லை, பரவாயில்லை, எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகள் விடுதலை பெற்ற நாட்டிலே பறக்கிற என் தேசிய கொடியை விண்ணுயர பறக்கிற போது கைதட்டி மகிழட்டும் என்பதற்காக. இது எல்லாவற்றையும் மறந்து கடந்து போனால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு ஒப்பானவன். எனக்காக